நடிகை த்ரிஷா விஜயை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களாம். ஏன் தெரியுமா? இந்த கேள்வி ரசிகர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகரும் முதல்வருமான விஜயின் மனைவி சங்கீதா அவரிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் பெயர் குறிப்பிடப்படாத நடிகை ஒருத்தரோட விஜய் குடும்பத்தை மீறிய உறவில் இருக்கிறாருன்ட்டு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் சினிமாஸ் குழுமத்தின் உரிமையாளர் கல்பாத்திய சுரேஷின் மகன் திருமண விழாவில் நடிகர் விஜய் த்ரிஷாவும் முதல் முறையாக கலந்துட்டாங்க. ஸோ ஒரே நிறப்பட்டாடையில் ஒரே கார்ல வந்து 2 பேருமே இறங்கினது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு. இந்த விவகாரம் பெரும் விவாத பொருளான நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டாரு. தேர்தல் முடிவுகள் நாளில் விஜயின் தாவேகா முன்னிலையில் இருந்தது. இன்னைக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு சிஎம்மா இருக்கிறாரு. ஸோ இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவருடைய தாயாருடைய இறப்பு நிகழ்விலும் த்ரிஷா முதல்வர் விஜயோட ஒன்னா போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்படியா ஒரு நாளும் போகும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்வர் விஜயின் பிறந்த நாளான கடந்த ஜூன் 22ஆம் தேதி தமிழ்நாடு முழுசும் கொண்டாடப்பட்டுச்சு. சட்டப்பேரவையிலும் விஜய்க்கு உறுப்பினர்கள் வாழ்த்து சொன்னாங்க. கடந்த 3 ஆண்டுகளாக விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த த்ரிஷா இந்த முறை எந்த வாழ்த்தும் ஏன் பதிவிடலை அப்படின்ற கேள்வியும் எழுந்தது. அதே நேரத்தில் பலரும் முதல்வர் விஜய்க்கு நடிகை த்ரிஷா வாழ்த்து தெரிவிப்பாரா என காத்திருந்தாங்க. எப்போ வாழ்த்து சொல்ல போறாருன்றதையும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் த்ரிஷா முதல்வர் விஜயின் பிறந்த நாளுக்கு எந்த வாழ்த்தையுமே சொல்லலை. இதனால பெரும் குழப்பமாயிட்டாங்க ரசிகர்கள். முதல்வர் விஜயை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் த்ரிஷா அன்ஃபாலோ செய்து விட்டதாகவும் இருவருக்கும் இடையேயான நட்புல விரிசல் ஏற்பட்டுடுச்சு, வாழ்த்து தெரிவிக்கல என்ற பேச்சுக்கு மத்தியில ஆனா எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்கிறார் என்று வலைதளத்தில் இப்போ ரீசண்டாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விவாதங்களுக்கு மத்தியில் இப்போ ரீசண்டாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முதல்வர் விஜயுடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடும் புகைப்படத்தை த்ரிஷா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த புகைப்படத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. இதற்கு மத்தியில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விஜயை என்றைக்குமே த்ரிஷா ஃபாலோ செஞ்சதே கிடையாதுன்ட்டும், அப்படி இருக்கும்போது எப்படி அன்ஃபாலோ பண்ண முடியும்? விஜய் மட்டுமல்ல, தன்னுடன் நடித்த எந்த ஹீரோக்களையும் த்ரிஷா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்ற தகவலும் வெளியாகி இருக்கு. ஸோ கடைசியாக தான் நடித்த கருப்பு படத்தின் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜியை பின்தொடரும் த்ரிஷா அந்த படத்தின் ஹீரோவான சூர்யாவை கூட இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த விஷயமாகவே பார்க்கப்படுது. ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதுமே, கண்ணும் காது மூக்கு வச்சு பேசிடுவாங்க. இப்போ ரீசெண்டாகவே த்ரிஷா இல்லாத நியூஸே கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு த்ரிஷா சமூக வலைத்தளங்களை பேசு பொருளாயிட்டாங்க.